மகர ராசி நேயர்கள் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது அவங்களுடைய சுத்தமான கலாச்சாரம் தான். சுத்தம் அப்படின்னாலே மகர ராசிக்காரங்க தான். இவங்களுக்கு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுக்கணும். அவங்க ராசி அந்த மாதிரி. அப்போது மகர ராசிக்காரங்கள்லாம் இந்த வருஷம் கூடுமான மட்டும் பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களோட வாக்குஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு, சந்திரனோட உட்கார்றாரு. இது சந்திரன் உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படிங்கிற பொழுது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைவர்கள்கிட்டையும் சரி பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். நான் என் மனசில் நினைக்கிறத நான் பேசுகிறேன், நான் என்ன வேணால் பேசுவேன்னு பேசுனீங்கன்னா அதுக்கான பலனையும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதனால் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது விற்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 3ல் உட்காந்துருக்காரு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே. அதனால் உங்களுக்கு வீடு விற்கக்கூடிய வீடோ நிலமோ இல்லை பழைய வீடாக இருக்குது நான் விற்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் மகர ராசி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் பெருமாளை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அதே போல் முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், இந்த மாதிரி பாம்பு வச்சுருக்கக்கூடிய அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் நீங்கள் போய் கும்பிடலாம். ஒரு சனிக்கிழமையிலையோ இல்லை ஒரு திங்கக்கிழமையிலையோ பாலபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய மனசாந்திக்கு அது உங்களுக்கு வழி தரும். பொருளாதாரம்னு வரும்பொழுது இந்த வருஷம் காசை சேமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சொத்துன்னு வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் தனியாக வாங்காதீங்க இந்த வருஷத்தில். மகர ராசி பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணுங்க. இந்த சந்திரன் ராகு, அதாவது சதயத்தில் தான் அந்த சந்திரன் பிறக்குதுங்க. அப்போ இந்த சந்திரன் ராகும்போது அம்மாவை கவனிச்சுக்கிறது, அம்மா அல்லது பெரியவங்களா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு உதவி செய்யக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு இளைய சகோதரிகள் அது மாதிரி இருக்கிறவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது நெருங்கின சொந்தமாக ரத்த பந்தம் இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ பண்ணலாம். அவங்களுக்கு இந்த சனிக்கிழமையெல்லாம் கூட போய் இருந்துட்டு அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணாவே பெரிய விஷயமா இருக்கும். சின்னம்மா பொண்ணு பெரியம்மா பொண்ணு அப்படி உறவுகளுக்கு இடையே இருக்கவங்கக்கிட்ட இது ஒரு வாழ்வியல் பரிகாரம் தான். அப்போ உறவுகளை மேம்படுத்துறது, அவங்கக்கிட்ட எதுவும் சங்கடமான வார்த்தைகளை பேசாம ஒரு மன கசப்பை கொடுக்காம நீங்க இருந்தாவே இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு செல்வ பலமெல்லாம் கூடக்கூடிய அமைப்புல மகரத்துக்கு நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, இப்போ நாள்ல சுக்கிரன் திக்பலமாயிட்டு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வருமானம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பெண்களால ஆதாயம் உண்டுங்க சார். அது மட்டும் இல்ல, இவங்களை தேடி தேடி வெளியில கூட்டிட்டு போகக்கூடிய விஷயங்கள். இப்போ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த டீம் லஞ்ச் கூட்டிட்டு போறது, பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க கேட்காமையே நடக்கும். சிறப்பு.